ஹாய் கைஸ், இது நம்ம தமிழ் கிராசஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கிராசஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஆட்டோ பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கோங்க. கட் ஃபோட்டோன்றது கிளிக் பண்ணுங்கள். யூஸ் கேமராவா இல்லை யூஸ் கேலரியா அப்படின்லாம் கேட்கும். நான் அதில் யூஸ் கேமரா கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பெருசு படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்க இதெல்லாம் பிடிச்சி இழுங்க, டிக் கொடுத்துருங்க. இம்போர்ட் ஆகுது. ஆட்டோ கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் இமேஜஸ் எல்லாம் போயிடுச்சு. நடுவில் இருக்க அந்த மேனுவல் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். இதை வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இதெல்லாம். ஓகே, இதை உங்கள் ஃபோட்டோ ஓகே அப்படின்னாக்கா டிக் கொடுத்துருங்க. ஸ்மூத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க, டிக் கொடுத்துருங்க. சேவ் இன் பிஎன்ஜின்னு கொடுத்துருங்க. மேக்ஸ் ரிசால்யூஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. சேவிங் இமேஜ்னு அப்படின்னு வரும். அவ்வளோதான், இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் 3D வால்பேப்பர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே வரும், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போது இதில் என்ன இமேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அவங்களே டிஃபால்ட்டாக நிறைய இமேஜஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போது இதில் இட்ஸ் ரெய்னிங்கில் நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்துட்றேன். மேலே டவுன்லோட் ஆகிட்ருக்கும். அது எவ்வளோ எம்பின்னு கூட காட்டுது மேலே பிக்சர் மேலே. இதில் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுங்க. ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னு இருக்குன்னா மேலே இருக்க 3 புள்ளியை டச் பண்ணுங்கள். எடிட் அப்படின்னு இருக்குல்ல, அது டச் பண்ணுங்கள். ஆட் லேயரை டச் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல கீழே, அதை டச் பண்ணுங்கள். சூஸ் ஃப்ரம் கேலரி. இப்போது உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ண அந்த இதில் இருக்கும். இமேஜ் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா அப்படின்னு கேட்கும். இப்போது ப்ரிவியூ கொடுங்க. ஓகே அப்படின்னாக்கா செட்டஸ் வால்பேப்பர் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும்.